எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் யாருக்கு லாயலாக இருக்காருன்னு தெரியல. ஆனால் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கார். கட்சியை விட்டு கொடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படி இந்த கேள்வி அவர் எழுப்பலாம்? ஆலய நிதிகளை எடுத்து கல்லூரிகள் கட்டலாமா, கல்வி நிலையங்கள் கட்டலாமான்னு சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஏன்னா அது முதல் ஆரம்பித்து வச்சது அம்மையார் ஜெயலலிதா தானே. அவங்க தானே ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னு அவரால் மறுதளிக்க முடியுமா? அப்போ அந்த அம்மா ஆரம்பித்தவுடைய பணியை வந்து தொடர்ச்சியாக அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர் பாபு செஞ்சிட்டு இருக்காரு. புதிய 2021க்கு பிறகு ஆட்சி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. சரி, இவங்க செய்யாததை ஒரு 4000 கோடி சொத்துக்களை வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஏன் செய்யல 10 ஆண்டுகளா? அப்போ நல்ல பணிகள், இறைவன் என்பது யாருக்காக? மக்களுக்காக. இறைவன் சொத்து யாருக்காக? அடுத்த தலைமுறை மக்களுக்காக. அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அவர் என்ன செய்யறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஒற்றை அஜெண்டா. பாஜக என்ன எழுதி கொடுத்தோ அதை படிக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். அது எப்படி திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, அது சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு. ஏங்க அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதாவை வந்து பாஜக தலைவர் எவ்வளோ மோசமாக கொச்சைப்படுத்தி பேசினாரு. குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவர், அவர் போயிட்டு இந்த ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு பேசினார. ஒரு மன்னிப்பு கேட்டாங்களா? மறுப்பு தெரிவிச்சாங்களா? இதற்காக அந்த கூட்டணியில் இவர்கள் அங்கம் வகிக்கிறாங்க. ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை வசப்பாட்டினாங்களோ, பழி சொல்லுக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க வரிசையில் உட்காந்துருக்கார். இப்போ முருகர் மாநாட்டில் வந்து தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் மோசமாக சித்தரித்து ஒரு குறும்படம் காட்டுறாங்க. அதுக்கு அமைதியாக வாய்ப்பத்தி கைப்பற்றி வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க பாஜக சொல்ல தான் கேட்போம், டெல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னா அது திராவிட கட்சியெல்லாம் அதிமுக எப்போ மலையேறிச்சு. அது ஃபுல்லாக வந்து இணைச்சிட்டாங்க சங்கிகள் கட்சி கூட. அப்படி தான் பார்க்குறேன் நான். அதையே அம்மையார் ஜெயலலிதா ஆன்மா கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. ஏமா நீங்கள் வந்து கோவில் நிதி எடுத்து நீங்கள் கல்லூரிலாம் கட்டினீங்க? அந்த ஆக்கி ஹெச்ஆர்என்ஸ் ஆக்டிலேயே ப்ரொவிஷன் இருக்குல்ல, மக்களுக்காக செய்யணும், கல்விக்காக செய்யணும்னுட்டு. அப்படின்னா இப்போ பிரசாதம் முன்னாடிலாம் அவங்க கொடுக்கல. இப்போ எல்லா ஆலயங்களிலும் வந்து இலவசமாக வர பக்தர்களுக்கு காசு இல்லாத பிரசாதம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணுன்றாங்க. அதுவும் தவறா? பக்தி இயக்கங்கள் செய்யாததையெல்லாம் இந்த ஆட்சியில் செஞ்சுட்டு வராங்க. 4000 கோடி சொத்து யாருக்கிட்ட இருந்தது? அதிமுக காரங்கிட்ட தான் இருந்தது. அதை மீட்டெடுத்தது யாரு? அப்படி கோவிலை கண்டா உறுத்துது அப்படின்னா இவங்க என்ன பண்ணி ஒன்று கண்டுக்காமல் விட்டுருக்கணும். எதுக்கு ஆலயங்களுக்கு நம்ம சொத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் 3000 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களே, அதையும் கண்டுக்காமல் விட்டுருக்கணும். இவங்க ஆட்சியில் 10 ஆண்டுகளாக எத்தனை 1000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நாங்கள் சொல்ல முடியுமா? இப்போ அவருக்கு வந்து என்ன பேசுகிறாருன்னு தெரியல. அவர் முழுக்க 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 பாஜகவுடன் கட்சியை ஒப்படைத்து விட்டார். அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க டைரக்ஷனில் செயல்படுறாரு. அவ்வளோதான்.